माणिक्यवीणामुपलालयन्तीं मदालसां मञ्जुलवाग्विलासां माहेन्द्रनीलद्युतिकोमलाङ्गीं मातङ्गकन्यां मनसा स्मरामि. தசமகாவித்யாக்களில் 9வது வித்யாவாக விளங்குற ராஜமாதங்கி பரதேவதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அம்பாள் பச்சை நிற திருமேனி கொண்டவள். அழகோ அழகு, அம்பாளை பற்றி சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அப்படிப்பட்ட அழகு பொருந்தியவ அம்பாள் மாதங்கி. சர்வலோக வசங்கரியவ. அது மட்டும் இல்லை, மந்திரினியவ. அம்பாள் மந்திர ரூபமாகவும் அம்பாளுக்கு மந்திரியாகவும் விளங்கக்கூடியதுனால மந்திரினிங்கிற பேர் அவளுக்கு. அப்புறம் அம்பாள் தன்னோட நேத்திரங்களாலேயே அனைவரையும் கவர்ந்திருக்கக்கூடிய அப்படி ஒரு வசிய சக்தி பொருந்தினவ தான் அம்பாள் மாதங்கி. எப்படி பிறக்கிறான்னா, அம்பாள் ராஜராஜேஸ்வரியோட கரும்பு வில்லிலிருந்து பிறந்து வந்தவ தான் அம்பாள் ராஜமாதங்கி. அம்பாளோட மனோரூபமாக இருக்கிற அந்த கரும்பு வில்லிருந்து அம்பாள் பிறக்கிறா. அம்பாள் பக்கத்திலேயே இருந்து அவளுக்கு ஆலோசனை வழங்குகிற ஒரு மந்திரியாக அம்பாள் விளங்குறா. அம்பாள் ராஜமாதங்கி. அது மட்டும் இல்லை, மதங்க மகரிஷி கடும் தவம் இருந்து அம்பாள் பராசக்தியை நேரில் தரிசனம் பண்ணுறாரு. தனக்கு மகளாக பிறக்க சொல்லி கேட்குறாரு. அம்பாள் தான் பிறக்க முடியாது, தன்னோட சொரூபமாக மாதங்கி உனக்கு மகளாக பிறப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் மதங்க புஷ்கரணியில் அம்பாள் நீலோத்பல மலருக்கு நடுவில் பிறந்து வர்றா. உரிய பருவம் வந்ததும் திருவெண்காட்டில் எழுந்தருளி இருக்க ஈஸ்வரனுக்கு மாதங்கியை திருமணம் பண்ணுறாரு. அப்போது தேவர்கள் புடை சூழ அம்பாள் திருமணம் பண்ணிக்கிறா சிவபெருமானை. அங்கேயே திருவெண்காட்டிலேயே பிரம்ம வித்யா அப்படிங்கிற பேரில் இருந்து இன்றைக்கும் வர்ற பக்தர்களுக்கு வித்யோபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கா அம்பாள். மூலஸ்வரூபமான பார்வதி அவள் தான், மாதங்கியும் அவள் தான். அது வேறு வேறு இல்லைங்கிறத அம்பாள் இன்னமும் காமிச்சிட்ருக்கா. ராஜராஜேஸ்வரி பக்கத்திலே இருந்து வீணை மீட்டி எப்போவும் அம்பாளை மாதங்கி மகிழ்ச்சிக்கிட்டே இருக்கா அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, மூடனான காளிதாசனுக்கு தன்னோட திரிசூலத்தால் நாக்கில் ஓம்னு எழுதி அவனை கவி பாட வச்சதும் மாதங்கி தான். அவர் சியாமலா தண்டகம் பாடினார். அப்போ பல்வேறு உருவங்களை அம்பாள் அவருக்கு காட்சி கொடுத்துருக்கா. மிகப்பெரிய ஒரு கருணாமூர்த்தி அம்பாள். அது மட்டும் இல்லை, அம்பாளை உபாசனை பண்ணுற சாதகனுக்கு 64 கலைகளையும் அம்பாள் அனுகிரகம் பண்ணுறா. ஏன்னா அத்தனை கலைகளுக்கும் அதிபதி அவள் தான். அதனால் மாதங்கியை வழிபாடு பண்ணுறவங்கள ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்துலேயும் இல்லை, அண்ட சராசரத்தில் யாருமே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு வசியத்துவத்தை அம்பாள் கொடுப்பா. அது மட்டும் இல்லை, அம்பாளுக்கு கிளிகள்னால் ரொம்ப இஷ்டம். அதனால தான் அம்பாளை சுகப்பிரியா அப்படின்னு ஒரு நாமத்தால் கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, தாந்திரிகத்தில் உச்சிஷ்ட சாண்டாளினி அப்படின்னு ஒரு காளி சுரூபமாக அம்பாள் விளங்குறா. உக்ரமான தோற்றத்தில் கட்கம் கபாலம் ஏந்தி காட்சி தர்றா. அது மட்டும் இல்லை, அம்பாள் ராஜராஜேஸ்வரியோட ரதத்தை இயக்குற ஒரு முக்கிய ஆள் நம்ம அம்பாள் மாதங்கி தான். பண்டாசுரனோட வதம் பண்ணும்போது நிறைய அம்பாளுக்கு உதவி செஞ்சுருக்கா. இந்த இயற்கை வளங்கள் எல்லாமே மாதங்கியோட அம்சம்தான். அதனால தான் அம்பாள் பச்சை நிற திருமேனியில் காட்சி தர்றா. அம்பாள் பச்சை நிற திருமேனியாக அம்பாள் காட்சி தர்றா. அம்பாளை மாதங்கியை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு தோல்விங்கிறதே கிடையாது. ஞானத்துவம், அதிகாரத்துவம், ராஜ்யத்துவம் எல்லாத்தையும் அம்பாள் வழங்குறா. அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியான ராஜமாதங்கியை சரணடைவோம். அனைவருக்கும் எல்லா இன்பமும் கிடைக்கட்டும். ஸ்ரீ மாத்ரே நமஹ.